இப்ப முருகன் உங்க பக்கம் இருக்காங்கன்னா பாருங்க, முருகன் யார் பக்கம் இருக்காதுங்க, பக்தி. ஆனா ஒண்ணுங்க, யாரோட பக்தி நம்ம கிண்டல் செய்யக்கூடாது. பாருங்க, எல்லாம் எந்த தெய்வத்தை வேண்டினாலும் சரி, அது இயேசுநாதரா இருக்கட்டும், இல்ல அல்லாவா இருக்கட்டும், யாரோட பக்தியும் நம்ம யாரும் கேள்வி இது பண்ணக்கூடாது. நீங்க அதை கேலி பண்ணிட்டு அதை கிண்டல் அடிச்சுட்டு இப்ப முருகன் எங்க பக்கம் இருக்காங்க, அப்ப எங்க ஒரு இடத்துல முருகனை கண்டு நீங்களும் பயப்படுறீங்க. அப்படி பயப்பட வேண்டிய ஒரு நிலைமை வந்துருச்சு. அது காரணம் வேற ஒண்ணும் இல்லைங்க, எங்க பார்த்தாலும் ஊழலுங்க. அந்த ஊழல்னால மக்களுக்கு ஒரு இது வந்துருச்சு. என்னது இவ்வளவு ஊழல், என்ன இது? சாமி கும்பிடுறது கூட கோவில்ல இவ்வளவு பணம் வாங்குறாங்க, புடுங்குறாங்க. அந்த மாதிரி இந்த நிலைமை பாருங்க. இதை எப்படி நிறுத்த போறாங்க, எப்படி மாத்த போறாங்க? பக்தர்களுக்காக வசதி எவ்வளவு செஞ்சு கொடுத்துருக்காங்க எல்லாம். அப்புறம் எத்தனையோ கோவில் இருக்குதுங்க சிவா சார் தமிழ்நாட்டுல. அதெல்லாம் ரொம்ப 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 பழைய கோவில்களுங்க. அங்க விளக்கு ஏத்துறதுக்கு கூட வசதி இல்லாம இருக்குது. நித்திய பூஜை செய்யறதுக்கு கூட வசதி இல்லாம இருக்குது.